ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜபா. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீ வந்து பார்த்து சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என் புசி வந்து அதுக்கு வயிறு பசிச்சு போட்டிருக்கு. அதுக்கு எனக்கு காலை கடிச்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஒரு பூனைக்குட்டி வளர்க்குறோம். அந்த பூனைக்குட்டி அதோட சவுண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த குண்டு மிளகாயை வந்து நான் வந்து காம்பெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கடாயில் போட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம அதை சில்லி ப்ளஸ் அரைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம மிளகுத்தூள் அரைச்சி வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் அது மாதிரி தான் சூடு பண்ணிவிட்டு நம்ம கடாயில் போட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு, வறுக்கக்கூடாது, சூடு பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு ஆற வச்சு அரைச்சி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைம்போது இது பண்ணிக்கலாம். நம்ம கடையில் போய் வாங்குகிற இது நம்ம மிளகுத்தூள் வந்து எவ்வளோ தூரம் தரமாக இருக்கும்னு தெரியாது. குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம கொடுப்போம். இது நம்ம சளி பிடிச்சாலோ எதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம முட்டை ஆம்லேட் போடும்போது நம்ம போட்டு குழந்தைகளுக்கு கொடுப்போம். ஆனால் வந்து இது கடையில் வாங்குறது அவ்வளோ தரமாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அதில் நிறையா இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி நல்ல மிளகு வாங்கி கடையில் வாங்கி நம்ம அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா அது நம்மளுக்கு ஹெல்த்துக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த இது வந்து எங்களுடைய ஓன் மிளகு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொண்டு உங்கள் கமெண்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா என்கிட்ட சொல்லி கேட்டு வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ மிளகு வேணும், எவ்வளோ எண்ணெய் வேணும்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் நம்ம இதை அரைச்சி எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்ம கையில் சூடு தாங்குகிற அளவுக்கு இருந்தால் போதும். அதேமாரி மிளகும் அந்த மாதிரி கையில் தொட்டால் சூடு அடிக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரெண்டையும் வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வசனம் பார்த்துட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பொடியை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லூக்கா 12ஆம் அதிகாரம் 32வது வசனம் பாருங்கள். பயப்படாதே சிறுமந்தியே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொடியை வாவ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா நீங்கள் உங்களுக்கு தேவையான டிஷ்ஷுக்கு போட்டுக்கலாம். நீங்கள் எதுக்கு போடணுன்னு சில்லி ப்ளஸ் போடணுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு போட்டுக்கலாம். இங்கே விதை அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இது கொஞ்சம் காரமாக இருக்கும், நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கா? நல்ல மிளகு, நம்ம கண்ணு முன்னாடி ஒரிஜினல் மிளகு, எந்த கலப்படம் இல்லாதது. இப்போ இது நம்மளுக்கு எதுக்கு வேணாலும் நம்ம மருந்தாக கூட சாப்பிட்டுக்கலாம். நம்ம ஆம்லேட் போடுறதுக்கு, நீங்கள் என்னத்துக்கு யூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல மணமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கே இந்த சில்லி ப்ளஸும் இந்த மிளகுத்தூளும் நல்லா மணமாக இருக்குது. இதை நான் ஒரு 2 டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். வேணுங்கும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கப்போம். இப்படிலாம் நீங்களும் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுடைய சமையல் வேலையும் ரொம்ப சுலபமாக முடியும். ஐயோ, மிளகுத்தூள் இல்லையே, அது இல்லையே, இது இல்லையேன்னு நம்ம தேட தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த உங்களுக்கு குறிப்பு பிரயோஜனம் உள்ளதாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.